ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த எளிமையான வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இது வாழ்க்கையில் தீராத பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட வைக்கும். செவ்வாய்க்கிழமையில் எந்த தெய்வத்தை வணங்கி என்னென்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் செஞ்சால் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாமல் ஹனுமனையும் வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் ஏற்ற நாளாக பார்க்கப்படும் செவ்வாய்க்கிழமை பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுறதுக்கும் ஏற்ற நாளாக பார்க்கப்படுது. இந்த நாள் மிகவும் மங்களகரமான நாளாகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் பார்க்கப்படுது. செவ்வாய்க்கிழமையில் அனுமன் சாலிசா படிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் அதிகமான பலன்களை கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் சில பரிகாரங்கள் மிக விரைவாக கஷ்டங்களில் இருந்து விடுபட வைக்கும். குறிப்பாக கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் 5 காரியங்கள் அவங்கள கடன் பிரச்சனையிலிருந்து மொத்தமாக விடுபட வைக்கும். அதே போல் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரும் தடைகள் நீண்ட காலமாக தீராமல் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் முடியும். நீங்களும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வழி தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமாக அந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். இப்போ கடன் தீர செவ்வாய்க்கிழமையில் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று, கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டு இருக்கிறவங்க, தீராத கடன் தொல்லையில் சிக்கி இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற கயிறை எடுத்து ஹனுமனின் பாதத்தில் வச்சுட்டு ஹனுமன் பாதத்தில் இருந்து செந்தூரத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அப்புறமா ஹனுமன் பாதத்தில் வச்சு அந்த கயிறை எடுத்து கைகளில் கட்டிக்கோங்க. இது ஹனுமனின் அருளால் பிரச்சனையிலிருந்து எளிமையாக வெளியில் வர்றதுக்கு உதவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு ஹனுமனை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா துளசி இலையின் மீது சந்தனத்தால் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதுங்க. மொத்தம் 40 இலைகளில் இது போன்று எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த இலைகளை ஹனுமன் சாலிசா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு இலை வீதம் ஹனுமனுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. இப்படி செய்கிறதுனால தடைகள் பிரச்சனைகள் விலகி விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும். கடன் பிரச்சனைகள்லேருந்து முற்றிலுமாக நம்மளால் விடுபட முடியும். அப்புறமா செவ்வாய்க்கிழமைகளில் அரச மரத்தை வழிபாடு செய்கிறதுனால கடன் பிரச்சனைகள் குறையும். செவ்வாய்க்கிழமைகளில் அரச மரத்தடியில் பால் மற்றும் தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்கிறதுனால நாம் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். அப்புறமா அந்த மரத்தடி மண்ணை எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். இது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். இது செல்வ வளத்தையும் ஈர்க்கும். இது ஒரு எளிமையான பரிகாரம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெல்லம் மற்றும் கருப்பு கொண்டக்கடலையை தானமாக கொடுங்க. இது அளவில்லாத நல்ல பலன்களை வாழ்க்கையில் வளர்ச்சியையும் தரும். கருப்பு கொண்டக்கடலை கொடுக்க முடியாதவங்க உளுந்த கூட தானமாக கொடுக்கறது நல்லதுங்க. இது அனுமனின் அருளால் அனைத்து தடைகளும் விலகி கடன்களில் இருந்து நிச்சயமாக விடுபட முடியும். தொடர்ந்து பொருளாதாரத்தில் நெருக்கடி சிக்கல் இருக்கு, தட்டுப்பாடுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தேங்காவை எடுத்து 7 முறை தலையை சுற்றி எடுத்து போய் அனுமனின் கோயிலில் வச்சுட்டு வந்துருங்க. இதனால எவ்வளவு கடுமையான கடன் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியும். இப்போ நான் சொன்ன எல்லாமே எளிமையான குட்டி குட்டி பரிகாரங்கள் தான். நிச்சயமாக உங்களால் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். உங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. நிச்சயமாக நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். நீங்கள் நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சி நிச்சயமாக அது நமக்கே தெரியாமல் இப்படி ஒரு வழி நமக்கு இருக்கா அப்படின்னு நாம் அப்போ யோசிப்போம். ஏன்னா நமக்கு தெரியாத வழி கடவுளுக்கு தெரியும். அதனால நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட்
பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.